டெல்லியில ஒரு சாதாரண மாணவர் போராட்டமா தொடங்கின ஒரு போராட்டம் இப்போ நேஷனல் புரோட்டஸ்டா மாறி பல மாநிலங்கள்ல இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க மாணவர்கள். இது நாளுக்கு நாள் இந்த போராட்டம் வலுவடைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது ஸ்டாப் ஆகுங்கிற நிலைமை தெரியல. இப்ப வரைக்கும் இது ஸ்டாப் ஆகுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. டெல்லியில என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்தியா ஃபுல்லா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத டைம் லைனோட இந்த போராட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு டேட் அப்டேட் வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னன்னா, டெல்லியில ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸ்ல சோனம் வாங்சுக் அப்படிங்கிற ஒரு கல்வி ஆர்வலர் போராட்டம் பண்றாங்க. அதுவும் உண்ணாவிரத போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த சோனம் வாங்சுங் அவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒருத்தர், ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது தெரியும். அவங்க சாப்பிடாம உண்ணாவிரதம் போராட்டம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த போராட்டத்துக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷத்தோட 2026ஓட மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் எக்ஸாம் மே 3ஆம் தேதி கனெக்ட் பண்ணாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு, அதனால ரீ எக்ஸாம் கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்ரெடி இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தென் மாநிலங்களா இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ரெஷர். ஏன் அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமுக்கும் அந்த நீட் எக்ஸாம் கிராக் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க. கண்டிப்பா ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணாதான் அது கிராக் பண்ண முடியும், ரொம்ப டஃபா இருக்கு, முதல்ல மாதிரியே 12th மார்க்கை பேஸ் பண்ணியே மெடிக்கல் கவுன்சிலிங் போய்கட்டும், இந்த எக்ஸாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பல போராட்டங்கள் தமிழ்நாடு பல வருஷமா எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. நீட் எக்ஸாமுக்கு வேன் பண்ணுங்க, நீட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு, நீட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இது பண்ணிக்கிட்டு அப்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இது பண்ண மாதிரி தெரியல. இந்த கொஸ்டின் முறைகேடாகி திரும்ப ரீ எக்ஸாம் கனெக்ட் பண்ணாங்க. அதுல நிறைய பேர் இந்த நீட் எக்ஸாம் சம்பந்தமா சூசைட்லாம் வர பண்ணிக்கிட்டாங்க. ஆல்ரெடி எப்பவுமே இந்த நீட் எக்ஸாம் வருது, எக்ஸாம் டைம் இல்ல எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க. மாணவர்களுக்கு அச்சுறுத்தலாவே இந்த நீட் எக்ஸாம் இருக்கு. அப்படிங்கிறப்ப பல மாநிலங்கள் இதை வேண்டாம், பேன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் மத்திய அரசு அதை செவிசாய்க்கவே இல்லை. இந்த ஒரு இதுக்கு இந்த விஷயத்தை எதிர்த்து மாணவர்கள் ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த மாணவர்களும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த பார்ட்டியோட தலைவரும் சேர்ந்து ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஜூன் 20ஆம் தேதி போராட்டம் பண்றதுக்கான அனுமதி வாங்குறாங்க. ஜூன் 20ஆம் தேதி நாங்க போராட்டம் பண்ண போறோம் அந்த இடத்துல. அது எப்பவுமே அந்த ஒரு போராட்டம் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பாட்னு வச்சுக்கோங்களேன், அங்க போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 28ஆம் தேதி வரைக்கும் போகுது. 28ஆம் தேதி இந்த போராட்டத்துல ஒரு முக்கியமான ஆள் சேர்றாரு. யார் அப்படின்னா சோனம் வாங்சுக். இந்த சோனம் வாங்சுக் யாரு அப்படின்னா, நம்ம நண்பன் படத்துல வருவாங்களே பொசக்சி பசுப்புகள், அந்த மாதிரியான ஒரு பர்சன். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் லடாக்ல ஒரு ஸ்கூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல மனிதர், சமூக அக்கறை இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் அப்படிங்கிறாங்க. அவர் இந்த பிரச்சனைக்குள்ள அதுவும் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம், மாணவர்கள் வச்ச இந்த கோரிக்கை நிறைவேற்றனா சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்னோடனே இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. ஆல்ரெடி இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இவர் உள்ள வந்த உடனே இது இன்னும் கொஞ்சம் இந்த போராட்டம் தீவிரமடைஞ்சு ஒரு மாசம் வரைக்கும் போகுது. இது ரெகுலரா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோனம் வாங்சுங்கோட ஹெல்த் கண்டிஷனை கன்சிடர் பண்ணி பொதுநல வழக்கு போடுறாங்க கோர்ட்ல. கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சமூக ஆர்வலருக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு அவரை சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் டீம் அனுப்புறாங்க. ரெகுலரா அவங்க உடம்பு மானிட்டர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இல்னஸ் மாதிரி இருந்துச்சோம்னா உடனே அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்கள எப்படி இது பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் டீமை அனுப்பி அவங்க ரெகுலரா ஒவ்வொரு டைம் பீரியட் வச்சு அவரை ரொம்ப செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவு இதா இருந்தாங்க. ஆனா அவர் ரொம்ப கிளியரா இருந்தாரு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போராட்டத்தை கைவிட மாட்டேன். மாணவர் வச்ச கோரிக்கை நீட் எக்ஸாம்ல சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும், இந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன சம்பந்தமா இது பொறுப்பான அமைச்சரான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் எப்போ அக்செப்ட் பண்றாங்களோ அப்பதான் நான் சாப்பிடுவேன், இல்லை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோனம் வாங்சுக் அவங்க இருக்கிறாங்க. இந்த போராட்டம் போய்கிட்டே இருக்கு. இப்ப ஜூலை 18ஆம் தேதி
ஜூன் 28 ஆரம்பிச்சு ஜூலை 18ஆம் தேதி சோனம் வாங்சுக் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் மோசமான உடனே ஜூலை 18ஆம் தேதி 4 நாளைக்கு முன்னாடி அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஜந்தர் மந்தர் அந்த பிளேஸ்ல இருந்து பக்கத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு இப்ப இது போய்கிட்டு இருக்கு, சிகிச்சை போய்கிட்டு இருக்கு. இந்த சரி ரைட் அவங்க போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் இந்த போராட்டத்துல வந்தாங்க அப்படின்னா மொத்த இந்தியாவோட பார்வையும் அந்த போராட்டத்து மேல போச்சு. அப்படிங்கிறப்ப அவங்களே போயிட்டாங்க, இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மாணவர் படையும் மற்ற போராட்டக்காரர்களும் இது அறவழியில நாங்க அமைதியான முறை நடத்த போறோம், தொடர போறோம் அப்படின்னு சொல்லி இந்த 4 நாள் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் போகல. சோனம் வாங்சுக் இருந்த வரைக்கும் அங்க எந்த ஒரு போலீஸ் தடியடி நடக்கல, எந்த விதமான போலீஸ் இடைஞ்சல் இல்லாம அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா சோனம் வாங்சுக் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவங்களே சொல்லியிருந்தாங்க நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்க வந்து அமைதி பேரணி போறோம், வெறும் அமைதியான முறையில ஒரு கண்டனம் தெரிவிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது போறதுக்கு அவங்க போறப்ப போலீஸ் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இந்த காவல் படையினர்லாம் இவங்களை அடிச்சு, நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்த்திருப்போம், இவங்களை அடிச்சு அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துற மாதிரி நிறைய பேர் வந்து கன் பாயிண்ட்ல ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு வீடியோல கன் பாயிண்ட்ல ரெடி பண்ணி வச்சாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சுல அந்த மாதிரி கன் பாயிண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சப்போஸ் ஏதாவது அவங்க ஷூட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப மோசமா அடிச்சு லத்தி சார்ஜ் பண்றது, தண்ணி எடுத்து அடிக்கிறது, கண்ணீர் புகை கொண்டு போய் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க ரொம்ப இதாயிடுச்சு. இப்போ இப்படியாவது பண்ணியாச்சு, இது ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இல்ல. இன்னும் பிரச்சனை இன்னும் ஒரு பல மடங்கு வீரியமாகுது. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு நம்ம தமிழ்நாட்டுல போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எஸ்எஃப்ஐ மாணவர் படையினர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சிபிஐ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, கேரளால போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, கர்நாடகா, தெலுங்கானா, குஜராத், பீகார் இப்படின்னு சொல்லி பல மாநிலங்கள்ல நீட் எக்ஸாம் இந்த மாணவர்களுக்கு சப்போர்ட்டா சோனம் வாங்சுக் வந்த இந்த பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இப்போதைக்கு பாக்குறப்ப இது ஸ்டாப் ஆகுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு பெரிய கேள்விக்குறியோட தான் இருக்கு. ஸ்டாப் ஆக சான்ஸ் கிடையாது. இவ்வளவு இதா போய்கிட்டு இருக்கு. நம்ம சென்னையில பாத்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு ஃபுல்லா போராட்டம் பண்ணிருக்காங்க. அங்க இருந்த மக்களை, அங்க இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை வந்து போலீஸ் வந்து வம்பு கட்டாயமா குண்டு கட்டா தூக்கி போய் தான் வண்டியில வச்சு அவங்கள வந்து அந்த போராட்டத்தை தடை பண்ணிருக்காங்க. நேத்து மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவங்களும் பிரியங்கா காந்தி அவங்களுமே போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. அவங்களையும் அந்த இது மாதிரி குண்டு சட்டி தூக்குற மாதிரி தூக்கிட்டு போய் அவங்கள வந்து வேற இடத்துல வச்சு அந்த போராட்டம் பெருசாயிடக்கூடாது அப்படின்னு இது பண்ணிட்டு போயிருக்காங்க. போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு காலையில சைதாப்பேட்டை நினைக்கிறேன் சாலை மறியல் ஈடுபட்டாங்க. ரோட பிளாக் பண்ணி இந்த மாதிரி போராட்டம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு இன்னைக்கு காலையில போலீஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் சில பேரை ரொம்ப கட்டாயம் தூக்கிட்டு போனாங்க. நேற்று நைட்டு தூக்குன சில பேர்ல 2-3 பேருக்கு கைமூடி ஏற்பட்டுக்குங்கிறாங்க. அந்த இடத்துல போராட்டம் பண்ணவங்க அமைதியான முறையில் கோஷம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணவங்களை வந்து அடிச்சு தூக்கிட்டு போய் நம்ம காவல்துறையினர் தூக்கிட்டு போய் அதுல 2-3 பேர் கை பிராக்சர் ஆயிருக்கு, சிலருக்கு காயங்கள் கூட ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாளுக்கு நாள் விஷயம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. கேரளால பாத்தீங்க அப்படின்னா கண்ணீர் புகை கொண்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு குண்டு மாதிரி போட்டாங்கன்னா அந்த இடமே அப்படியே புகையா வந்துரும்ல, அந்த கண்ணீர் புகை குண்டுகள் போட்டு இது பண்றாங்க, போராட்டத்தை ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. தண்ணியை பீச்சி அடிச்சு அந்த தள்ளுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் போராட்டம் பெருசா தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்டேட் இப்ப ஜூலை 22 இந்த நிலவரம் வரைக்கும், இப்ப நான் வீடியோ எடுக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப வரைக்கும் போராட்டம் ஸ்டாப் ஆகிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. இந்த விஷயம் வந்து இப்படியே ஸ்டாப் ஆயிருமா இல்ல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கான கிடையவே கிடையாது. அந்த மாணவர் படையினர் இன்னும் வரைக்கும் இப்ப கூட போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த ஜந்தர் மந்தர் பகுதியில. என்ன பண்ணாலும் நாங்க போராட்டம் தொடருவோம். சோனம் வாங்சுக் அவங்க ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்க போராட்டம் தொடருவோம், அதுல மாற்று கருத்தே கிடையாது, நாங்க வச்ச கோரிக்கையை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அரசு இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க, இதுக்கு எதுவுமே சொல்லலையா, கம்ப்ளீட்டா ஸ்டாப்ல இருக்காங்களா, இதுக்கு பதிலே சொல்லலையா அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம் முறைகேடு, நீட் எக்ஸாம் அப்படிங்கறத கண்டக்ட் பண்றது யார் அப்படின்னா என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க தான் கனெக்ட் பண்றாங்க. இந்த இது வந்து மத்திய கல்வி அமைச்சருக்கு கீழே இந்த இது வரும். அப்படிங்கிறப்ப இந்த விஷயம் இப்படி லீக் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப மாணவர்கள் சொன்ன மாதிரி நாங்க வந்து அவங்களோட அந்த கல்வி சீர்திருத்த கோரிக்கைகளை, தேர்வு சீர்திருத்த கோரிக்கைகளை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க.
இதுக்காகலாம் மத்திய அமைச்சருக்கு பதவி விலகணுமா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்ல இருக்காங்க. முடியாது, நாங்க பேச தயார், மாணவர் படையினோட கூட மாணவர் போராட்டத்தோட நாங்க பேச தயார், அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க பேசுறதுக்கு நாங்க ரெடி அப்படிங்கிறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் மாணவர்கள் ஒத்துழைச்ச மாதிரி 2 பேருமே ஒரு பாயிண்ட்ல சிங்க் ஆன மாதிரி இன்னும் தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நாடாளுமன்றத்துக்குள்ளேயுமே இது பிரச்சனை, பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் நாடாளுமன்றத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் பிஜேபி பல கட்சிகள் வந்து கண்டிச்சு, எதிர்கட்சியினர் விசிகா, காங்கிரஸ், மதிமுக, திமுக இப்படின்னு சொல்லி பல கட்சிகள் வந்து தங்களோட எதிர்ப்பு போராட்டத்தை நாடாளுமன்றத்துக்குள்ள காட்டியிருக்காங்க. அதே மாதிரி நாடாளுமன்றத்தோட மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து கரெக்டா போகவே இல்லை. அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எதிர்கட்சியினர் வந்து இந்த மாதிரியான நீட் எக்ஸாம் சம்பந்தமானது, மாணவர்களோட தடியடி பிரச்சனை, மாணவர்களையும் அடிக்கிறாங்க, மாணவர்கள் அறவழி போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களே அடிக்கிறீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமளி டுமொழியில தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஒழுங்கா ப்ராப்பரா அந்த செஷன் போகவே மாட்டேங்குது மழைக்கால கூட்டத்துல. அப்படிங்கிறப்ப அதுவே தள்ளி வச்சுட்டே போய்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ஏன்னா மழைக்கால கூட்டத்துல முடியல, ஒரு பக்கம் போலீஸ் இவங்க ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் போலீஸ் இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அங்கேயோட முடிஞ்சிருமானா இல்ல, டெல்லியில ஆரம்பிச்ச பிரச்சனை தமிழ்நாடு வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. டெல்லியில தான் பிரச்சனை, நமக்கு ஒண்ணு நம்ம பாருங்க அமைதியா இருக்கு அப்படின்னா அப்படிலாம் இல்ல. நேத்து கூட சோழவந்தான்ல ஜங்ஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நேம் பிளேட் இருக்கும்ல, சோழவந்தான் இங்கிலீஷ்ல ஹிந்தில இருக்கும்ல, அதுல ஹிந்திய அழிச்சு நீட் பேன் சொல்லி போட்டிருக்காங்க, யாரோ எழுதியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நாளுக்கு நாள் பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங்கா போய்கிட்டு இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா திரும்ப ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரியான பிரச்சனையை நம்ம இந்தியா ஃபுல்லா பார்ப்போம். இதுக்கு இந்தியாவில மட்டும் இந்த மாதிரியான போராட்டம் இல்ல, இந்திய வம்சாவளியார்கள் எங்கெங்க நாட்டுல இருக்காங்களோ, மத்த நாட்டை இருப்பாங்களே, அவங்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க நாட்டிலையும் இதை கண்டிச்சு போராட்டம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறவழி போராட்டமா அமைதியான முறையில போராட்டத்துக்கு நாங்க அனுமதி தரோம், சாலை மறியல் பண்றது, மக்களுக்கு இடையூறு தராம போராட்டம் தாராளமா பண்ணுங்க, அதுக்கு தாவேக அரசு வந்து முழு ஒத்துழைப்பு தரும் அப்படிங்கிற மாதிரி ராஜ்மோகன் சொல்றாங்க. அவங்க சொல்றபடி பாக்குறப்ப போராட்டம் பண்ணுங்க, சாலை மறியல் அந்த மாதிரியான பொதுமக்களுக்கு இடையூறு தராம பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதனால போராட்டம் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா தயவுசெய்து போராட்டத்தை கண்டினியூ பண்ணுங்க, நல்ல விஷயம். அதை வந்து எந்த இடத்துலயும் ராஜ்மோகன் அவங்களே போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா ஒத்துழைப்பு தரோங்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன் என்ன போகுது, ஒரு மெரினா மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல மக்களுக்கு ஒரு சாதாரண எந்த ஒரு குடிமகனுக்கும் இடைஞ்சல் இல்லாம நம்மளோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. இதுதான் இப்ப வரைக்கும் போய்கிட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு இது புரிஞ்சா புரியல அப்படிங்கிறது இந்த பிரச்சனை பத்தி ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.